தேவனுக்கு காத்திருக்கிறதின் மேன்மை. ஆண்டவருடைய சமூகத்திலே நேரம் எடுக்கிறோம், அவரோடு கூட நேரம் செலவிடுகிற போது தேவன் தம்முடைய பிள்ளைகளை எவ்வளவாய் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிற போது வேதம் சொல்லுகிறது, அந்த காத்திருக்கிற நேரங்கள் எப்படிப்பட்டவைகள் சொன்னா, நம்முடைய வாழ்விலே ஒரு மாற்றங்களை கொண்டு வருகிற நேரம். தேவ பிள்ளைகளாய் தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்கிற போது அந்த வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைகிறார்கள். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகத்தக்கதாக ஒரு புது பலன் கடந்து வருகிறது. அது மாத்திரமல்ல, கடுகுகளை போல் அவர்கள் என்ன செய்கிறார்களா, சட்டைகளை அடித்து உயரே எழும்புகிறார்கள். அதோடு கூட சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய வாழ்வின் பிரயாணங்களிலே அவர்கள் சோர்ந்து போகாதபடிக்கு அவர்கள் என்ன செய்கிறார்களா, தொடர்ச்சியாய் ஓடுகிறதற்கான பலன் கடந்து வருகிறது என்று நாம் இங்கே பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, தேவனுக்கு காத்திருக்கிற நேரங்கள் எப்படிப்பட்டவைகள் சொன்னா, அநேக காலங்களிலே நாம் பார்க்கிறோம், உபத்திரவங்களோடு கூட காத்திருக்க வேண்டி இருக்கிறது. சோதனைகளோடு கூட பாருங்க, பல சோதனைகள், உபத்திரவங்கள், வேதனைகள், குறைவுகள், இவைகளோடு கூட நாம் என்ன செய்கிறோம், தேவ சமூகத்திலே காத்திருக்கிறோம். எல்லாம் ஒரு மகிழ்ச்சியோடு கூட என்ன செய்கிறது இல்லை, ஆண்டவர் சமூகத்தில் வருகிற போதெல்லாம் காலையில் நாம் வாசித்த போது சங்கீதக்காரன் அதை தான் சொல்கிறான், ஆண்டவரே சமூகத்தில் காத்திருக்கிறேன், என்ன பாருங்க, முதல்ல என்ன பாருங்க, என் வாழ்க்கை எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி பல காரியங்களை சொல்கிறான். ஒன்றும் இல்லாமல் இருக்கேன், தனியாக இருக்கிறேன், வேதனையோடு இருக்கிறேன், வியாகுலத்தில் இருக்கிறேன், இடுக்கண்ணில் இருக்கிறேன், நெருக்கத்தில் இருக்க. முதல்ல என்ன பாருங்க, என் பிரச்சனைகளை பாருங்க, என்ன நீங்க என்ன செய்யணும் பாருங்க. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்கிற அந்த நேரங்கள், ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார், ஒவ்வொரு நாளும் அவர் சமூகத்திலே காத்திருக்கிற போது எப்படி காத்திருக்க வேண்டி இருக்குன்னு சொன்னா, பொறுமையோடு கூட என்ன செய்யணுமா, காத்திருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், தேவன் சொல்லி இருக்கிறவைகள் ஒரு நாள் நிச்சயம் என்ன செய்யும், நம்முடைய வாழ்வில நிறைவேறும் என்கிறதான ஒரு பெரிய நம்பிக்கையோடு கூட என்ன செய்ய வேண்டி இருக்கிறது, காத்திருக்க வேண்டும். சங்கீதக்காரன் சொல்லுகிற போது சங்கீதம் 40:1 வாசிக்கிறோம், சொல்லுகிறான், கர்த்தருக்காக பொறுமையாய் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் ஜெபத்தை கேட்டார் என்று சொல்லுகிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, சொல்லுகிறா, கர்த்தருக்காக பொறுமையாய் காத்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல நம்ம என்ன செய்கிறோம், காத்திருக்கிறோம், ஜெபிக்கிறோம். மாற்றங்கள் நடக்கலன்னு சொன்னா தாண்டி போய்கொண்டே இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, பொறுமையாய் காத்திருக்கிற போது. அநேக நேரங்களில் வேதம் காண்பிக்கிறது ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி தான். எரேமியாவை குறித்து நீங்கள் வாசிக்கிற போது ஒரு பெரிய தீர்க்கதரிசி, தேவனோடு கூட பேசுகிறவன், தேவனுடைய இருதயத்தை அறிந்திருந்தவன், ஆண்டவர்கிட்ட முகமுகமாய் பேசுகிற அளவுக்கு எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான், தேவனோடு கூட ஒரு நெருங்கிய தொடர்புள்ளவனாய் இருக்கிறான். ஆனா அந்த தேவ ஜனங்கள் அவனிடத்துல கேட்கிறாங்க. எரேமியா 42 வாசிக்கிற போது அவங்க எல்லாம் கேட்கிறாங்க, இவ்வளவு சூழல்கள் இருக்கிறோம், இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறோம், நாங்க என்ன செய்யணும், எப்படிப்பட்ட காரியங்களை நடப்பிக்கணும், ஆலோசனை எங்களுக்கு தேவை, தேவன் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், எங்களுக்காக நீங்க என்ன செய்யுங்க, தேவனிடத்துல கேட்டு அவர் எங்களை என்ன செய்ய சொல்லுகிறார் என்று சொல்லி நீங்க என்ன செய்யுங்க, கேட்டு சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். எரேமியா சொல்லுகிறான், சரி நான் போய் தேவனிடத்தில் என்ன செய்கிறேன், கேட்டுட்டு அவர் என்ன சொல்றாருன்னு உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்ன போது ஜனங்க சொன்னாங்க, நீங்க சொல்லுங்க, அதன்படியே நாங்க செய்வோம் என்று சொன்னார்கள். ஆனா அந்த வசனம் சொல்லுகிறது, எரேமியா 42:7 வாசிக்கிறோம். பாருங்க, ஆண்டவர் சமூகத்திலே காத்திருக்கிற போது தேவன் என்ன செய்கிறாரா, அந்த வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள், நம்மை தைரியப்படுத்துகிற தேவனுடைய வார்த்தைகள், ஒரு பெரிய நம்பிக்கை தருகிற வார்த்தைகள் என்ன செய்யும், தேவ சமூகத்திலே இருந்து வருகிற வரையிலும் காத்திருக்க வேண்டி இருக்கிறது. வாக்குத்தத்தங்கள் வருகிறது. பல நேரங்களிலே தேவன் என்ன செய்கிறான் சொன்னா, வாக்குத்தத்தங்களை தருகிறார். என்னோடு கூட எபிரேயர் 10:36 வாசிக்கிற போது வாக்குத்தத்தங்கள் வருகிறது. வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா, பொறுமையோடு கூட காத்திருக்கணும்.
ஆண்டவரே இதை சொன்னீங்களே, வாழ்விலே நீங்கள் இதை செய்யுங்கள். ஆண்டவரே இந்த வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்தீரே, இந்த வார்த்தைகளை என்ன செய்யுங்க, நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். பாருங்களேன், வாக்குத்தத்தங்களை பெறுகிறதற்கு, அப்போ தேவன் கொடுத்திருக்கிற, தேவன் நமக்கு அனுப்பி இருக்கிற அந்த நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளுகிறதுக்கு என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா, சூழல்களை பாராதிருங்கள். ஒரு தேவன் அவர் சொன்னா என்ன செய்வார், நம்முடைய வாழ்வில் நிச்சயம் நிறைவேற்றுவார். சொன்னா சொன்னதுதான், கர்த்தருக்கு மகிமுண்டாட்டது மாறாது. ஆனா கொஞ்சம் என்ன செய்கிறதை பார்க்கிறோம், நேரம் எடுக்கிற போது. யாக்கோபு சொல்லுகிறார் 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே, யோபுவின் பொறுமையை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களே. ஒன்றன் பின் ஒன்றாக யோபு எல்லாவற்றையும் இழந்து கொண்டிருந்த போதும் அவன் என்ன செய்கிறதை பார்க்கிறோம். யாக்கோபு சொல்லுகிறார், யோபினுடைய பொறுமையை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள், தேவனுடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாவற்றையும் இழந்தவன் தான், ஆனா அந்த வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய செயல் எப்படி மாறுகிறதா, யோபு இழந்து போன எல்லாவற்றையும் என்ன செய்கிறானா 2 மடங்கு திருப்பிக் கொள்ளத்தக்கதாக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க தேவனை நம்பி காத்திருக்கிற போது ஆண்டவர் சமூகத்திலே நேரம் எடுக்கிறோம், ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார், நிச்சயம் நன்மை செய்வார். அல்லேலூயா.